இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். யோவான் நற்செய்தி 20ஆம் அத்தியாயம் 22ஆம் 23ஆம் திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம்: பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்றவர் அந்த ஊழியத்தின் உயர்ந்த வாய்ப்பை அவரை நம்பி ஏற்று தூய ஆவியை பெற்று திருப்பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் அளிக்கின்றார். தூய ஆவியை பெற்றுள்ளவர்களாய் அவரது திருப்பணியை உண்மையாய் செயல்படுத்த முழுமையாய் அர்ப்பணிக்க முயல்வோம். ஆமேன்.